மதன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நாள் வந்து சும்மா இந்த பிஎம்சிஓ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க வந்து அந்த பிஎம்சிஓ வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங். எல்லாருமே வந்து எவனுமே உத்தமன் கிடையாது இந்த ஊர்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கெட்ட வார்த்தை தெரியும், எல்லாருக்குமே கெட்ட பழங்கள் இருக்கு, எல்லா விஷயங்களும் எல்லாமே பண்ணுவாங்க. இதை தாண்டி இது ஓப்பனா வந்து ஒரு பப்ளிக் ஃபாரம்ல பண்ற ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா மதன். அதை வந்து பாத்தீங்கன்னா இட் மே பி எனி கான்ட்ரவர்சி, இட் மே பி எனி பிலாசபி, எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் கனெக்டட் வித் யூ டுடே. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏன் வந்து வேற எதுவும் ட்ரை பண்ணல? சோ உங்க ஃபேஸ் வெளில வந்தா அது பிரச்சனை அப்படின்றனாலயா இல்ல? ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. அப்படிலாம் இல்ல மாகாப்ஸ். மோரோவர் தேங்க்யூ சோ மச் நோட் பண்ணதுக்கு. பட் ஆனா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மாகாப்ஸ் எதுவுமே எனக்கு தேவையே இல்ல. தேவையான அளவுக்கு கிடைச்சிச்சு. சும்மா ஃபன்னுக்காக ஜாலியா வந்து செஞ்சதுதான் இது. இப்போ ரொம்ப சிம்பிள் தான். எதுவுமே தெரியாம சினிமாவை பார்த்து எல்லாமே ஓகே லவ் பண்ணா இப்படிதான் லவ் பண்ணும், பிரேக்கப் பண்ணா இப்படிதான் பிரேக்கப் பண்ணும். ஆனா ரியாலிட்டி அது கிடையாது. ஒரு கேமருக்கு எதுக்கு போய் ஃபேஸ் காட்டணும்? ஒரு கேமரோட ரியாக்ஷனை பார்த்து நீ என்ன பண்ண போற? ஹீரோயின் ரியாக்ஷன் பார்த்தா கூட ஏதாவது கிளுகிளுப்பா இருக்கும், ஓகே ஃபைன். ஆனா ஒரு பையனோட மூஞ்ச பார்த்து நீ என்னடா பண்ண போற, அதுல என்ன இருக்கு, நீ என்ன பண்ண போற எனக்கு புரியல. ரெண்டாவது லாஜிக்கல். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, எதுக்கு எனக்கு ஃபேம்? தேவையே இல்லை. என்னத்துக்கு எனக்கு ஃபேம்? உங்களுக்கு நீங்க ஃபேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க எடுத்துக்கிறீங்க. எனக்கு தேவையில்லை, எனக்கு ஃபேமே தேவையில்லை. நான் குஜாலா வாழ்க்கை வாழணும், ப்ரோ. அப்ப வந்து ஒரு கேள்வி ஒண்ணு வரும். அப்ப நீங்க வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனா, நீங்க வந்து நிறைய சொத்து எல்லாம் வச்சிருக்கீங்களா, நீங்க சும்மா ஜாலிக்காக விளையாட்டுருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. வாட் யூ திங்க் அபௌட் இட்? கோடீஸ்வரர் எல்லாம் கிடையாது. பட் ஆனா நான் வந்து எவன்கிட்டயும் போய் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 9 to 5 வேலை பண்ண மாட்டேன். நான் தான் நாங்க தான்டான்னு அந்த சீன் இருக்கும். நான் சம்பாதிச்சுதான் நான் கார் வாங்கினேன், நான் சம்பாதிச்சுதான் நான் எனக்கு என்ன தேவையோ அது நான் மட்டும் தான் பண்ணுவேன். எவன்கிட்டயும் போய் நிக்க கூடாதுன்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கு எப்பவுமே இருக்கு. இப்போ ஏதாவது ஒண்ணு அப்படின்னா போய் இவனை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா அங்க இருக்க மாட்டேன். போடாம இரு, நான் எனக்கு என்ன வேணுமோ அது நான் எடுத்துக்குவேன். என் கண்ட்ரோல்ல இருக்கிறது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அடுத்த கண்ட்ரோல் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. சோ அதனாலதான் இது எல்லாமே ஜாலியா இருக்குல்ல. நமக்கு நம்ம தேவையானது இப்போ யூடியூப் என்னோட கண்ட்ரோல் இருக்கு. நான் தான் ஓனர், நான் தான் இது. காசு எனக்கு தான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சோ அதனால எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிதான் இருக்கணும்னு எனக்கு பிடிக்கும். அதனாலதான் எனக்கு காலேஜ் முடிச்சுட்டு வேலை அப்பயே எனக்கு சுவிட்சர்லாந்து பிளேஸ் ஆனேன். நான் அப்பவே எனக்கு தேவையே இல்ல எவங்கிட்டயும் போய் வேலை மன்னர் மன்னா வாழ்க்கையா ஜிஜிடா நாம் தான். அதனால அது எனக்கு பிடிக்காது. யாருக்கு கீழ இருக்கிறது எனக்கு எப்பவுமே பிடிக்காது. மோரோவர் வந்து இவங்க என்னெல்லாம் சொல்லி நம்மள ஏமாத்தி வச்சிருக்காங்களோ அதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா தான் நான் இருப்பேன். அதே மாதிரி ஒரு எவனையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது, என்னையும் எவனும் ஃபாலோ பண்ணக்கூடாது. எவனுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. எல்லாம் பிறந்தது ஒருத்தர் தானே, அவனே ஜாலியா வாழ்ந்து போயிட்டு இருக்கான். நீ என்ன அவனை ஃபாலோ பண்றது, இவனை ஃபாலோ பண்றது, இதுல எதுவுமே எனக்கு பிடிக்காது. இதுல எதுக்குள்ளயுமே நான் வர மாட்டேன். மோரோவர் இது எல்லாமே எவனோ சொல்லி வச்சா ஒரு கட்டுக்கதை. கேமர்ஸ்னா மூஞ்சி காட்டணும், அரசியலுக்கு வர போறோம்னா இதை பண்ணணும், இந்த எந்த ஒரு ஃபார்முலாவுமே நான் நம்பவே மாட்டேன். இது எல்லாமே மனுஷங்க கிரியேட் பண்ணது. ஓகே, ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் மோர் क्वेश्चन டு யூ. எனக்கு வந்து என்னன்னா இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு வந்து சில ஸ்கில் செட் இருக்கு, அதை வந்து நான் சில பேருக்கு சொல்லி கொடுப்பேன். பட் ஸ்டில் ஐ ஹெல்ப் பீப்புள். ஓகே, இது அப்படியே போயிட்டு இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து பசங்க வந்து என்ன அப்படின்னா, வீட்டுல வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேலைக்கு போவான், இந்த வேலை அவனுக்கு பிடிக்காத வேலையா இருக்கும், அவன் அங்க போவான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் வேற வழி இல்லாம நம்மளுக்கு வந்து வேற என்ன ஒரு இதுவும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா, they will go and end up in some shitty job. Okay? So அந்த மாதிரி பசங்களுக்கு இல்ல இப்ப படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரக்கூடிய வந்து பாஸ் அவுட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அது சொல்லுங்க. ஒண்ணு சொல்றேன், ரொம்ப சிம்பிள் தான். நீங்க இன்னமும் இந்த உலகம் சொல்றதை நம்புறீங்களா? படிக்கிறது வேலைக்கு போகிறதுக்கு அப்படின்னு. படிக்கிறது நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு. வேலைக்கு நான் போனது 17 வயசுலயே. ஆனா நான் படிச்சது மாஸ்டர்ஸ் சிவில்ல. ஆனா நான் படிச்சது 21 வயசு வரைக்குமே நான் படிச்சேன். ஆனா நான் வேலைக்கு போனது 17 வயசுலயே. சோ படிக்கிறதுக்கும் வேலைக்கு போறதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது அவுட் அண்ட் அவுட் இப்படி சொல்ற ஒரு டேர்மே தப்பு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம்ல, படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போறது, அதுவே மிகப்பெரிய தப்பு. இது பேசிக்கே அப்படி ஒரு தப்பு இருக்கு. படிச்சு முடிச்சாதான் வேலைக்கு போகணும் அப்படின்னு. அது கம்ப்ளீட்லி போய் அதை யாரையுமே நம்பாதீங்க.
படிக்கிறது உன்னோட நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு, வேலைக்கு போறது உனக்கு பிடிச்சது சம்பாதிக்கிறதுக்கு. நீ என்ன வேணா பண்ணி சம்பாதி, உனக்கு பிடிச்சது உன் ஸ்கில்ஸ் யாரு என்ன வேணா பண்ணு. பட் ஆனா படிச்சு முடிச்சுட்டு தான் வேலைக்கு போகணும் கிடையாது. இன்னொன்னு, இந்த 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 பேசிக் லைன் எப்ப மாத்துறப்போ அப்ப மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, படிச்சு முடிச்சாதான் வேலைக்கு போகணும்னு கிடையாது. இப்போ ஒண்ணு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நான் 17 வயசுல வேலைக்கு போயிட்டேன். நான் 17 வயசுல செகண்ட் ஹேண்ட் போன்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சிவில் படிச்சுட்டு இருந்தேன். சிவில் முடிச்ச பிறகு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நான் வந்து வேலை செஞ்சேன். நிறைய பணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எவனையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே இல்லை. நான் படிச்ச சிவில் பண்றது இது ட்ரேட் மார்க்கெட்டிங், யூடியூப், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாலேஜ் வேற, படிக்க வேலைக்கு போறது வேற. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அது நிறைய பேரு பேசிக்கான அந்த கொஸ்டின் பாத்தீங்களா, அந்த கொஸ்டின்ல ஏமாந்துருவாங்க. லைக் ஓகே, படிச்சு முடிச்ச பிறகு வேலைக்கு போறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு அதுலயே காலி. தப்பான கொஸ்டின் ஒருத்தன் படிச்சுட்டாவே அந்த கொஸ்டின் ஆன்சரும் தப்பா தானே இருக்கும். ஆல்வேஸ் ரீட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். 2 தடவை கொஸ்டினை படிச்சுக்கோ, 10 தடவை கூட கொஸ்டினை படிச்சுக்கோ. ஆனால் ஒரு தடவை ஆன்சர் பண்ணும்போது கரெக்டா ஆன்சர் பண்ணிடணும். அதுதான். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் இப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற 1400 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய இதுக்கப்புறம் இது யாராவது பாக்குறாங்கனாலும் see that's the only reason I came live with you. ஓகேவா? ஓகே, நீங்க உங்க ஃபேஸ் காமிக்க மாட்டீங்க. இதெல்லாம் தாண்டி வந்து why I'm doing this னா you have a kind of ஒரு 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 நாலேஜ் ஒன்னு இருக்கு. ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு என்லைன்மெண்ட் நீங்க ஒன்னு பண்றீங்க. ஏன்னா உங்களை பார்த்துட்டு இருக்க பசங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 15 வயசுல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. from starting to 15 or 13 அப்படின்னும் போது so when somebody tells you that you are a revolutionist, you are நீங்க வந்து ஒரு கல்ட், நீங்க வந்து ஒரு ரெவல்யூஷனிஸ்ட், நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனதுல வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? பார்த்தா எந்த மயிருமே கிடையாது அப்படின்றாங்க. இல்ல இப்ப நான் ஒரு ரெவல்யூஷனிஸ்ட்னா நான் என்னோட ஃபேஸ ப்ரொஜெக்ட் பண்ணணும், நான் இதை நோக்கி தான் போறேன்னு சொல்லணும், நான் இது பண்ண போறேன், என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லணும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், எவனையுமே இந்த உலகத்துல ஃபாலோ பண்ணாத அப்படின்னா நான் எப்படி ரெவல்யூஷனிஸ்டா வருவேன்? நான் எப்படி வருவேன்? நான் வந்து எவனையும் அவனை ஃபாலோ பண்ணாத, என்ன ஃபாலோ பண்ற கூட்டம் கிடையாது. எனக்கு அது தேவையும் கிடையாது, நான் தலைவனும் கிடையாது. எவனையுமே ஃபாலோ பண்ணாத, நீயா இருடா அப்படின்ட்டு போயிடுவேன் நான். நீங்க ஒண்ணு ஒத்துக்கிறீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க வாழ்க்கையில தப்பு பண்ணதே இல்லையா? I do every day. எவ்ரிடேவா? தினம் பண்ணுவேன். இந்த ஜாதி, மதம், அரசியல் கட்சி, ஜாதி இதெல்லாம் கண்டுபிடிச்சவன் தப்பு பண்ணிருப்பானா மாட்டானா? கண்டிப்பா அவங்களும் தப்பு பண்ணிருப்பாங்க. அப்ப அவன் சொல்றதை நான் எதுக்கு நம்பணும்? obviously. okay, அப்புறம் என்னத்துக்கு? just fuck off everything and then just live your life. அவ்வளவுதான். இந்த எவன் சொல்றதையும் நம்பவே கூடாது, எவனையும் நம்பவே கூடாது, எவனையும் முதல்ல ஃபாலோ பண்ணவே கூடாது. இப்போ நான் என்ன யாராவது ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நான் தப்பு பண்ணாலும் எனக்காக போய் அவங்க விளக்கு பிடிச்சிட்டு இருப்பாங்க. மதன் நான் யாரு தெரியுமா, அவன் அப்படி கிடையாது, இப்படி கிடையாது அப்படின்னு. அது வேணவே வேணாம். ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். நீ உன்னோட வேலையை மட்டும் பாத்துக்கோ, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கனால தான் பிரச்சனை. ஓகே, விஜய் ஆனந்த் 21 ஒருத்தர் கேக்குறாரு, அப்புறம் ஏன் சார் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்றீங்க? இப்பவும் நான் சொல்றேன், இன்ஸ்டாகிராம்ல நான் ஃபாலோ பண்ணேன், என்னோட மேல இருக்கா பாருங்க. நீ ஃபாலோ பண்றனா அதுல ஆப்ஷன் இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல ஆப்ஷன் இருக்குன்னா நீ ஏன்டா அதை போய் நம்பி சுவிட்ச் அழுத்தாத? நான் கேட்கவே இல்லையே. இன்ஸ்டாகிராம்ல சும்மா ஜாலியா ஒரு ஃபன்னா பேசுறதுதான் வந்தேன் ஒழிய நான் அது இத்தனைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறமே ஆட்டோ ஃபாலோ. அதுவா நான் ரொம்ப அவசரமா இருக்கனால அதுவே யாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நான் யாரையும் ஃபாலோ பண்ணவே இல்லை. நீங்க போய் பாத்தீங்கன்னா என்னென்ன 18+ தான் பேசுவேன், இருந்தாலும் பயங்கரமான 18+ எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கு. அதெல்லாமே ஆட்டோ ஃபாலோ, நான் பண்ணவே மாட்டேன். ஓகே ப்ரோ, நைஸ். ஓகே, வேற ஏதாவது சொல்லுங்க இன்ட்ரஸ்டிங்கா. நான் இப்போ உங்க கிட்ட தான கேட்கணும், இப்போ உங்க கிட்ட தான் கேட்கணும். see now the question மாற போகிறது. yes, now the question என்ன குடிக்கிறீர்கள் அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். தண்ணி ப்ரோ. ஓகே, எஸ்கேப் ஆகிட்டார் நமது பஞ்சாயத்து சபை. ஓகே, have you நீங்க கடவுளை நம்புவீங்களா? ப்ரோ நான் நம்புவேன் ப்ரோ. அதே மாதிரி என்னுடைய ஸ்கில் செட்னு சில விஷயங்கள் இருக்கு. நான் என்னையும் நம்புவேன், என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நான் நம்புவேன். கடவுள்னா எந்த ஃபார்ம் ஆஃப் கடவுள் நம்புவீங்க? ஐ ஜஸ்ட் ப்ரே. ஓகே, எதை ப்ரே பண்ணுவீங்க? இட்ஸ் டோட்டலி வந்து அட்மாஸ்பரிக்கா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். நீங்க ஒரு விஷயத்த நம்பி ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்க, அதுக்காக நீங்க அது ப்ரே எல்லாம் கிடையாது, நீங்க அதை நினைச்சுட்டே. அதாவது
நல்லதே நினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நல்லது நினைனா நம்ம எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறோம். என்னன்னா நல்லதே நினை அப்படின்னா மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறது கிடையாது. உனக்கு முதல்ல நல்லது நினை. உனக்கு இந்த வேலை எனக்கு கிடைச்சிரும், நான் வந்து இன்னைக்கு வந்து வேலையை இந்த ப்ராஜெக்ட கரெக்டா முடிச்சிருவேன், இந்த விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னு நீங்க முதல்ல நினைச்சாதான் அது முதல்ல நடக்கும். when we think negative in your brain, அது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து உங்களுக்கு அது நெகட்டிவா தான் முடியும். நீங்க தப்பா நினைச்சீங்க அது 100% தப்பா தான். சரி, ஏன் கடவுளுக்கு எல்லாமே பார்டர் இருக்கு? ப்ரோ எனக்கு அது புரியல ப்ரோ. பார்டர் இருக்குன்னா எனக்கு புரியல ப்ரோ. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் ஒரு கடவுள், ஜம்மு அண்ட் காஷ்மீரை தாண்டின பிறகு ஒரு கடவுள், அப்புறம் கத்தார் வரைக்கும் ஒரு கடவுள், ப்ரோ அது வந்து அவங்க உங்களுடைய விருப்பம் ப்ரோ. நீங்க இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப நான் வந்து எந்த ஒரு கடவுளை வந்து கும்பிடுறதுக்கு வந்து எனக்கு வந்து இது கிடையாது. எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா எனக்கு ஒரு தடை கிடையாது. நான் யார வேணா கும்பிடலாம். நான் வந்து இஃப் ஐ திங்க் ஓகே நான் வந்து இந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்னா அது வந்து என்னோட விருப்பம். அது என்னோட விருப்பம். அதை வந்து யாருமே வந்து தடைப்படுறதுக்கோ இல்ல இது பண்றது கிடையாது. சோ எனக்கு இதுனா இட்ஸ் இண்டிவிஜுவல் இதுதான் ப்ரோ. நம்ம வந்து அதை பத்தி நம்ம வந்து ரொம்ப பேசினாலும் இது வந்து ரொம்ப என்னன்னா நான் வந்து உங்களோட பெர்செப்ஷன் மட்டும் தான் கேக்குறேன். டு யூ நோ எதனால கடவுளுக்கு பார்டர் இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் கடவுளுக்கு எல்லாம் பார்டர் வச்சிருக்காங்க? ப்ரோ இன்டர்நெட் கூட பார்டர் இல்ல. I'll speak to you in personal. Okay, நான் கண்டிப்பா அதை பத்தி நான் உங்களுக்கு பேசுறேன். ஏன்னா because see நான் இப்ப நம்ம வந்து என்ன வந்து பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா மாகாப்பா ஜாலியான ஒரு காமெடி பீஸ் ஏதோ ஒண்ணு பண்ணுவான் அப்படின்றது ஒரு இது தாண்டி என்னன்னா நம்ம வந்து நிறைய படிப்போம். நான் நிறைய படிப்பேன், நிறைய விஷயங்கள் படிப்பேன். என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து நான் பேசிக்கலி நான் வந்து ஒரு ஹிந்து, ஓகேவா? ஓகே. பட் ஆனா நான் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பப்பெல்லாம் வந்து அந்த மசூதியில வந்து அவங்க வந்து அந்த இது ஓதுறாங்களோ அப்ப வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா என் கையை கும்பிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரே பண்ணுவேன். நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் கண்டிப்பா வேணும். அத வந்து நம்ம மூட நம்பிக்கையா நம்ம பண்ணக்கூடாது. பட் ஓகே, நீங்க கேட்ட கேள்வி நல்ல விஷயம் தான். என்னோட லைஃப்ல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் தவிர நான் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் எதுவும் பண்ணல. I'm just telling you something. உங்ககிட்ட கேக்குறேன், உங்க வீட்ல நீங்களே யோசிச்சு கடவுள்னு ஒருத்தர் கும்பிட்டாங்களா இல்ல உங்க அப்பா அம்மாவோட அறிவு உங்களுக்கு வந்துச்சா? அவங்க ஃபீட் பண்ணாங்களா உங்கள்ட்ட? கண்டிப்பா வந்து அப்பா அம்மா சொல்றதுனால தான் நம்மளுக்கு பழைய டெக்னாலஜி இப்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அவங்க யோசிச்சு அவங்க டெக்னாலஜி வச்சிருந்தாங்கல்ல கடவுள்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு, அந்த டெக்னாலஜி இப்போ யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல ப்ரோ. டெக்னாலஜில என்னன்னு தெரியல. என்ன டெக்னாலஜி? மணி அடிக்கிறது இதெல்லாம் காட்டுறது அது டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி இப்போ வொர்க் அவுட் நினைக்கிறீங்களா? அத நம்ம டோட்டலா கட் பண்றோம். அது நமக்கு வேண்டாம். I go with everybody because நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கறனால வந்து பாத்தீங்கன்னா I have everybody. நம்ம வந்து எல்லா பண்டிகையுமே கொண்டாடுவோம். எல்லா பண்டிகையும் நம்ம கொண்டாடுவோம். அதனால வந்து நீங்க எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருப்பீங்க? மேபி லைக் another 15 years, 10-15 years. கண்டிப்பா உண்மையாவா? இல்ல ப்ரோ, கரெக்ட்டா சொல்லுங்க. எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருப்பீங்க? கரெக்ட்டா சொல்லுங்க ப்ரோ. எனக்கு தெரியாது ப்ரோ. நீங்க என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? எவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கணும் உங்களுக்கு ஆசை? எனக்கு ஆசை 50 வயசு வரைக்கும். அதனால உங்கள்ட்ட கேக்குறேன், எத்தனை வயசு வரைக்கும்? திஸ் இஸ் தி क्वेश्चन. யாரு கேட்காத क्वेश्चन இருக்கு. எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருக்கணும் ஆசை? என்னால நடக்க முடியற அளவுக்கு நான் உயிரோட இருக்கணும், அவ்வளவுதான். when I can't walk I want to die, as simple as that. சத்தியமா சொல்றேன். Okay, do you love this question? இல்ல எதிர்பார்த்தீங்களா? I love this question, but you know what, நீ வந்து உன் மூஞ்சே காமிக்காம நீ இவ்வளவு கான்ட்ரோவர்சி பண்றியா? நீ எல்லாம் உன் மூஞ்சே காமிச்சா நீ யாரு என்ன? எனக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் அதுதான். நீ இவ்வளவு கான்ட்ரோவர்சியான கேள்வி கேக்குற, இதுக்கு நான் வந்து ஒரு பதில நான் வந்து சொல்லிருக்கேன். ஐ அம் வெரி ஓப்பன் பர்சன். நீங்க என் கூட வந்து 1-on-1 chat வந்தீங்கன்னா நான் வந்து பயங்கரமா பேசுவேன். இது ஒரு பப்ளிக் மீடியா அப்படின்றதால நான் சில விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மி பண்றேன். யாரு எங்க இருக்குல்ல, நானுமே கேட்பேன். பட் ஆனா எனக்கு அது வந்து அது வந்து ஒரு எனக்கு வந்து அது வந்து ஒரு இதாயிடுச்சு, ஒரு டேப்லெட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து அதை இப்படியே பேசி என்னன்னா ஒரு சூதிங்கா பேசி பழக்கம் ஆயிடுச்சு. நான் வந்து உங்களை மாதிரி வந்து ஓப்பனான கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. when we both are having a very personal chat,
ஐ வில் ஆஸ்க் யூ 100 கொஸ்டின் விச் சரி நீங்க முன்னாலே பதில் சொல்ல முடியாது. ஓகே செம்ம. இப்போ நீங்க முதல்ல கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் Oh my. நீங்களே சொல்லிட்டீங்களா? Why I am என்ன not showing my face? Why I am not revealing anything? Because என்னால என்ன வேணா பண்ண முடியும், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. That is why. அது ஓகே எப்படி நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு உங்க வாயில தான் பதில். ஓகே இஃப் somebody is very tech guy, ஓகே அவன் வந்து சரி உன் ஐபி அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஏதோ சரி ஒண்ணு பண்ணி சரி உங்க வீட்டு முன்னாடி நிக்கிறான், என்ன பண்ணுவேன்? நான் அவ்வளவு ஒர்த் இல்லடா போல, எதுக்குடா இவ்வளவு நேரம் இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்பேன். இதுல என்ன இருக்கு? அவ்வளவுதான் கேட்பேன். நீ இவ்வளவாடா, நான் எதுவுமே பண்ணலையாடா அந்த உலகத்துக்கு, நீ எல்லாத்துக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு கேட்பேன். பட் ஸ்டில் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டரா சொல்றேன், ஆஸ் அ கேமரா நான் சொல்றேன், சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உங்ககிட்ட. பிகாஸ் யூ நாட் ஷோயிங் யூர் ஃபேஸ். பட் ஸ்டில் ஒருவேளை நீங்க உங்க முகத்தை காமிச்சா ஒன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒருவேளை இந்த டீ கடை இல்ல எங்கேயாவது ஹோட்டல்களுக்கு போனா உங்களை வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. யூ திங்க் தட் தேல் பி லைக் பப்ளிக் பீப்புள். நீங்க எப்பவுமே என்ன மோட்டிவேட் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்வேஸ் வி பி a good well wisher. நான் அதை கன்சிடர் பண்றேன். பட் திங் இஸ் இதுல ஒரு இன்ஃபினிட்டி இருக்கு. அந்த இன்ஃபினிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. தட் இன்ஃபினிட்டி ஸ்டோன் இஸ் இன் மை ஹேண்ட். என்ன வேணா பண்ணலாம். அதுலதான் அதான் உங்களோட கேள்விக்கு உங்களே பதில் சொல்ல வைக்கலாம் என்னால. that much I'm having. Okay, fine. Okay, fine. Very nice. You okay. Can I ask you one question? I'll not ask your date of birth and all that. Okay, What is your sun sign? என்னது அப்படின்னா? What is your sun sign? அப்படின்னா என்னது? அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு ஒரு சன் சைன் சொல்லுவாங்கல்ல, மூன் சைன், சன் சைன். ஐயோ அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியலையே. சன் சைன். ஐயோ ஐயோ ஏன் பாப்பா இப்ப கேக்குதா? நீ வந்து வேர்ல்டு பாலிடிக்ஸ், நீ வந்து பாத்தீங்கன்னா ஊறப்பட்ட விஷயங்களை பத்தி பேசுற. உனக்கு வந்து ஹாரோஸ்கோப் தெரியாதா? ஐயோ அத போய் நீங்க போய் நான் நம்புவேன்னு சொல்றீங்களா? 9 கிரகம் தான் இருக்குது என்று சொல்கிறார்கள் இந்த கேன பசங்க எல்லாம். அத போய் நான் நம்புவேன்னு நீங்க சொல்றீங்களே. highly disappointed with this question. Okay, no, okay, fine. சன் சைன் என்னன்னு சொல்லுங்க, நான் சர்ச் பண்ணி பார்க்கறேன் இன்டர்நெட்ல. வாட் இஸ் கைண்ட் ஆஃப் தமிழ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ் தெரியாதுங்க எனக்கு அவ்வளவுலாம். that much I'm not into that thing. சரி, what is sun sign bro? நான் இன்னைக்கு வந்து இந்த 1675 பேர் இப்ப பாத்துட்டு இருக்காங்க. 79 பேர் இருக்க நான் சொல்றேன். see why I came to this live அப்படின்னா, there is a very closed person. Okay, there is a very close person. He is also intellectual. Okay, but he doesn't want to show his face. அதனாலதான் நான் வந்து அவர் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு, சரி நீங்க பேச மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்றது. திஸ் இஸ் வாட் தி திங், ரைட்? இதுதான் நம்ம வந்து இது பண்றது. ஓகே, சோ ஐ அம் ஆஸ்கிங் சம் क्वेश्चन, யூ ஆர் டெல்லிங் மீ சம்திங். இது வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னால நம்ப முடியல. ஐயோ ப்ராமிஸா ஆஸ்ட்ராலஜி நான் சத்தியமா நம்ப மாட்டேன். ஐயோ ஒண்ணு இல்ல, சின்ன வயசுல கேட்ட கேள்விதான். 9 கிரகம் தான் இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அது பொய்யாச்சு அப்படின்னு அங்கேயே உடஞ்சிருச்சு. ஒண்ணு தெரியும் எனக்கு, விருச்சகன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ஸ்கார்பியன், ஐ நோ தட். பட் ஆனா அதுக்கு அதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு நீ என் டேட் ஆஃப் பர்த் கேட்க தானே இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நான் சொல்ல மாட்டேன் அந்த டேட் ஆஃப் பர்த்த. இப்போ அதாவது அதாவது என்னன்னா, கோலம் ஒருத்தவங்க போட்டாங்கன்னா அது ரங்கோலியா, அது ஓகே ஃபைன். அந்த பொண்ணு புள்ளி வைக்கும் போதே நான் என்ன கோலம்னு சொல்லிடுவேன். சோ அதனால நீங்க என்ன ட்ரை பண்றீங்க, ஐ கேன் ஈஸிலி ஃபைண்ட் இட் முன்னாடியே. எனக்கு வந்து இந்த ஹாரோஸ்கோப் இதெல்லாம் நான் சில பேர் எனக்கு தெரியும், இவங்க எல்லாம் இந்த சன் சைன் அப்படின்னா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதுக்காக நான் கேக்குறேன். வேற என்னோட 12வது கேர்ள் ஃப்ரெண்டே எனக்கு டெய்லி அனுப்பிவிடுவா இந்த ஹாரோஸ்கோப்ப. இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு. அது ஒண்ணு கூட நடந்ததே இல்ல. சத்தியமா நம்பாதீங்க ப்ளீஸ், நம்பாதீங்க. ஐ எம் உங்களோட தீவிர ரசிகன். பட் இதை மட்டும் நீங்க மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க ப்ளீஸ். டோன்ட் டு இட். அதை மட்டும் நம்பாதீங்க. இல்ல அவங்க வந்து ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நம்புறீங்களா, அது வந்து மத்தவங்க எல்லாத்தையும் ஒரு செட் ஆஃப் இதுக்குள்ள வைக்கிறதுக்காக கிரியேட் பண்ண இதுதான் அதுவும். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லாமே நான் நல்லா தான் காப்பிச்சிருக்கேன். அதனால I'll be happy. Okay. இப்போ இன்னொரு क्वेश्चன் இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல, அது அந்த क्वेश्चन இல்ல. நீங்க சேனல் ஆரம்பிப்பீங்களா? டிவில சேனல் ஆரம்பிப்பீங்களா? ப்ரோ நீங்க வேற, நீங்க யூடியூப் ஆரம்பிக்க 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா ஆகுது.
நீங்க நெக்ஸ்ட் டிவில ஆரம்பிங்கன்னா 4 கோடி 5 கோடி 5 கோடியா எனக்கு 20-30 கோடி ஆகும் ப்ரோ. நீங்க தானே சொன்னீங்க நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு. நீங்க தானே வாக்கப் சொன்னீங்க நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் உங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, வாய்ப்பு கேக்குறாங்க. அதனால உங்கள்ட்ட நான் கேக்குறேன், நீங்க டிவில சேனல் ஒண்ணு ஆரம்பிப்பேன்னு சொல்லுங்க, இல்ல ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுங்க. இல்லன்னா கடவுள் இதுல ஏதாவது. நான் ஒண்ணு கொஞ்ச நாள் அழுதுருவோம் போல, அதான் ஒருத்தர் வந்து சரி சரி மெசேஜ் பண்ணிருந்தான், மாக்காப்பா ஒண்ணு கொஞ்ச நாள் அழுதுருவாரு அப்படின்னு. சரி, நீங்க டிவில சேனல் ஆரம்பிப்பீங்களா மாட்டீங்களா? முடியாது ப்ரோ, முடியாது. ஓகே, திடீர்னு ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது இன்வெஸ்டர் வந்து உங்களை நம்பி, ஓகே யூ ஹேவ் சம் டேலண்ட், நீ ஆரம்பிக்கணும் டிவி சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சேனல் ஆரம்பிப்பீங்க? வாட் கைண்ட் ஆஃப் சேனல் வில் பி? முடியாது சொல்றேன். முடியாது சொல்றீங்களா? நான் என்ன சொல்லுவேன்னா, மதன் ஒருத்தர் இருக்காரு, தெரியும், பரவாயில்லையா? பரவாயில்ல, மதன் ஒருத்தர் இருக்காரு, அவரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நீங்க வந்து அவர் இது பண்ணுங்க. ஆனா அவர் வந்து மூஞ்சி காமிக்க மாட்டாரு, மேபி வந்து மூஞ்சில வந்து மாஸ்க் போட்டு வந்து உட்காருவாரு. அவர் வந்து ஃபேஸே தெரியும், அவர் வாய்ஸ் வந்து நல்லா இருக்கும், அவர் வந்து பயங்கரமா பேசுவாரு அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணிடலாம். இன்கேஸ் இப்போ வந்து நான் தான், நீங்க உங்க மூஞ்சி யாருக்குமே தெரியாது, ஆனா உங்களோட ஃபேம் உங்கள்ட்ட இருக்கு. அதாவது உங்களோட நீங்க எவ்வளவு ஃபேம் வச்சிருக்கீங்க, அந்த ஃபேம் உங்கள்ட்ட இருக்கு, ஆனா உங்களோட மூஞ்சி யாருக்கும் தெரியல. ஓகேவா? அப்போ நீங்க இந்த சமயத்துல என்ன பண்ணுவீங்க? பட் வியோடா இது நான் பண்ணுவேன், யாருக்கும் தெரியக்கூடாது, யூசிங் மை ஃபேம் அப்படின்னு. யூ ஹேவ் யுவர் ஓப்பன் ஒப்பீனியன்ல நீங்க வந்து உங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, நீங்க அதை சொல்றீங்க. You are open to any topic, you are asking questions which is very very sensitive and all those things. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கூடிய எண்ணங்களை வந்து கண்டிப்பா நம்ம வந்து கேள்வியிலாவோ இல்ல வந்து ஒரு பதிலாவோ எல்லார்ட்டையுமே வந்து நம்ம சொல்லுவோம். 100%. If I am you, I'll do that. நீங்க என்ன பண்றீங்களோ அதை நான் பண்ணுவேன். ஓகே, இந்த கொரோனா வந்து மேட் மேட் வைரஸ் நம்புறீங்களா? Obviously. Why என்ன எப்படி நம்புறீங்க? Then நீங்க வந்து ஓகே, நான் வந்து அது வந்து எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணலாம் இல்ல, நீங்க வந்து நாஸ்ட்ராடாமஸ் உடைய தியரி நீங்க படிக்கலாம், கான்ட்ரோவர்சி தியரி படிக்கலாம், இல்ல கான்ஸ்பிரசி தியரி படிக்கலாம், இல்ல வந்து பயோ பத்தி நீங்க படிக்கலாம். ஏன் வந்து பில்கேட் சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க அதை போய் பாருங்க. நான் ஏன் அதுக்கு பதில் சொல்லணும்? இல்ல மாக்காஸ், நீங்க நம்புறீங்களான்னு கேட்டேன். நீங்க வந்து நான் தான் சொல்றேன்ல, இந்த யாரையுமே நீங்க உலகத்துல கவலைப்படாதீங்க, நான் உங்கள்ட்ட மட்டும் தான் கேட்கிறேன். நீங்க நம்புறீங்களா? நான் எப்ப ஏதாவது கேள்வி கேட்டா நான் அவன் நம்புறாங்க இவன் சொல்றேன், நான் நம்பல, அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க நம்புறீங்களா நம்பலையா? நம்புறீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு இது இருந்தா நான் தெரிஞ்சுக்குவேன்ல எதனால அப்படின்னு, மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. No. Come on. If they find a medicine for this, then I'll believe it's man-made. Medicine கண்டுபிடிக்கலனா? Then it's natural. Okay. Okay. சரி, உங்களுக்கு இந்த குவாரண்டைன் பிடிச்சிருக்கா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த குவாரண்டைன் வாழ்க்கையில? I'm enjoying it, bro. இல்ல நான் என்ஜாய் பண்ணுவேன். டிக்டாக் பாப்பீங்களா? டிக்டாக் பாப்பேன். டிக்டாக்ல உங்களோட ஃபேவரட் யாரு? டிக்டாக்ல ப்ரோ அது சும்மா அப்படியே வந்துட்டே இருக்கு ப்ரோ. அதெல்லாம் தெரியாது. ஃபேவரட் யாரு? நான் சொல்றேன், நீங்க உங்க ஃபேவரட் நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் என்னவா கம்சி உங்க ஃபேவரட் யாரு எனக்கு தெரிஞ்சா டிக்டாக்ல உங்க ஃபேவரட் யாரு? நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. யோ நான் தான் கேள்வி கேட்கணும், இது வந்து என்னோட லைஃப். அதெல்லாம் கிடையாது, மாறி கேள்வி பண்ணாத, மாறி எனக்கு தெரியாது, நீங்க சொல்லி ஆகணும். பீப்புள் வாண்ட்ஸ் டு நோ. கம் ஆன். டான் 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 டான். நீங்க ஒரு 4 பேர் சொல்லுங்க, நான் சொல்றேன். ஆப்ஷனா? நான் பேர்லாம் போய் பாப்பனா? நீங்க என்னை போய் பேர் பாக்குறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க டிக்டாக்ல போய்? ஐயோ கடவுளே, வேணான்றா நான் ரகங்களை சொல்லிக்கிறேன், நீங்கள் அதில் எந்த ரகம் உங்களுக்கு பிடிச்ச ரகம்? வேணாம் ஐயா, வேணாம். நீ வந்து நீ வேற மாதிரி ஒரு கேள்வி,
எனக்கு வந்து என்னன்னா, எப்பா நான் கேள்வி கேட்கலாம்னா நீ என்ன கேள்வி கேட்கறியா? சரி அதனால ஓகே எனக்கு பயமா சரி இருக்கு. ஓகே. டிக்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டிக்டாக்கோட growth உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டிக்டாக் நல்ல மேட்டர் தான் ப்ரோ. ஓகே. இத நம்புறீங்களா? லைக் உலகத்துல எந்த 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 ஒரு, அதாவது எப்படின்னா அந்த பொண்ணுங்க எல்லாம் போய் நம்மளால நேர்ல பார்க்கவே முடியாது. அந்த பொண்ணுங்களா அதோட மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டுது. இதோட சேஞ்ச் ஓவர நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? So, bro, நீங்க வந்து சோசியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிபடி நீட்ஸ் அ ரெகக்னிஷன். ஓகேவா? ஓகே. ஒரு ரெகக்னிஷன் அப்படின்றது வந்து ஒரு மீடியம் வந்து கொடுக்குதுன்னா கண்டிப்பா அதுல வந்து கண்டிப்பா அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்க இதா பேசுவாங்க, அதா பேசுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. அது ஒரு ரெகக்னிஷன், அவ்வளவுதான். ஆஸ் சிம்பிள் as that, அவ்வளவுதான். அப்ப கடைசி ஓகே. நீங்க டிக்டாக் பண்ணுவீங்களா? டிக்டாக் அப்படி பண்ணா யாரு கூட டூயட் பண்ணுவீங்க? நான் பண்ணிருக்கேன், ஒரு தடவை பண்ணிருக்கேன். பசங்களோட பொண்ணுங்களோட பண்ணிருக்கேன். ஒரு தடவை 1 2 போட்டேன். அதுக்கப்புறம் அது அந்த அக்கௌண்டே மறந்துட்டேன். forgot it. நீங்க டிக்டாக் பாக்குறது கூட இல்லையா அப்போ? டிக்டாக் நான் பாப்பேன், பட் ஐ டோன்ட் டூ இட். நீங்க பண்றீங்களா ப்ரோ? இல்ல நீங்க எப்படி பண்ணுவீங்க? பிளாக் ஸ்கிரீன்ல எப்படி பண்ணுவீங்க? பிளாக் ஸ்கிரீன்ல தான் நான் பண்ணுவேன். நான் அப்படி பண்ணா டிக்டாக் பிளாக் ஸ்கிரீன்ல எப்படி டிக்டாக் பண்ணுவீங்க? அதையும் இல்ல, அந்த பிளாக் ஸ்கிரீனும் பண்ணி 58,000 பேர் பாத்துருக்காங்களே, அது உங்களுக்கு கேவலமா இல்லையான்னு போய் அவங்கள கேளுங்க ப்ளீஸ். என்கிட்ட கேட்காதீங்க. சரி, இப்ப இன்னைக்கு நிறைய பேர் கேக்குறாங்க லைவ் போலியா அப்படின்னு கேக்குறாங்க. எப்ப போறீங்க? நாளைக்கு சீசன் ஸ்டார்ட் ஆவறதுனால மாக்கப்பா வந்து டாப் 10 புஷ் பண்ற காரணத்தினால நாங்க லைவ் போல இன்னைக்கு. லீவ். நான் டாப் 10 நான் புஷ் பண்றேனா? எஸ் மாக்காப்பாவின் பேரில் நாங்கள் புஷ் பண்றோம். மாக்காப்பாவின் ஆதரவில் நாங்கள் புஷ் பண்றோம். ஓகே ஃபைன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. என்ன நீங்க இவ்ளோ இதா இருக்கீங்க? ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தயவு செய்து நீங்க புஷ் பண்ணுங்க. இப்போ என்ன 39ல இருக்கீங்களா? 38 இல்ல? இல்ல இன்னையோட முடிஞ்சிரும். இன்னைக்கு பிளாட்டினம் கொண்டு போய் போட்டுறோம் எங்களை. ஓகே. நாங்க நாளைக்கு வர மாட்டோம். ஓகே. சூஸ் ஒன். ஹேய் திட்ட கூடாது சரியா? அதுக்கு நாய் திட்டுற மாதிரி திட்ட கூடாது சரியா? இல்ல ப்ரோ, இங்க ப்ரோ ஐஸ் கட் ஏட்ட நினைக்கிறேன். www.xxsite or www.tiktok.com. choose one. என்னடா? www.xxx.com or else www.tiktok.com. TikTok போயிடலாம். TikTok போயிடலாம். ஓகே. வீடியோ கால் ஆர் வாய்ஸ் கால்? வீடியோ கால். Video call to boys or video call to girls? Boys. Man, no, highly disappointed. No. Hey, you're not. Hey, you're open ma. You're not married. நீ வந்து மல்டி கால் கூட நீ பண்ணலாம்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? சோ நமக்கு வந்து அது முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். So weird dream. Weird ரொம்ப weird இருக்குதுல weird. Weird dreamனா Hollow Man. அப்பயும் என்னோட தான் வரீங்க. no copying. சரி ஓகே. காப்பிங்க. யோ அந்த படம் எல்லாரும் பாத்துருக்காங்க. எல்லாரும் பாத்துருக்காங்க. நானும் சின்ன வயசுல பாத்துருக்கேன். சரி ஓகே. நீங்க பண்ணணும்னு நினைச்சு இது வரைக்கும் பண்ண முடியாது. பண்ணணும்னு நினைச்சு பண்ண முடியாது வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஃபிலிம் டைரக்டர். டைரக்டர். பட் யூ ஆர் a hero. But you are a hero. ப்ரோ அது வந்து நம்ம ஒரு பேஷனா, நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னா யாருன்னா வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ டிட் தட். பட் எனக்கு நான் சென்னைக்கு வந்தது, நான் பாண்டிச்சேரியில இருந்து கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி நம்மளோட ஃப்ரெண்ட் ரூம்ஸ்க்கு வந்ததுக்கு, இல்லை நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர், காப்பி ரைட்டர்ன்றதுக்காக தான் வந்தது. ஓகே. எழுதுவேன், நான் கொஞ்சம் எழுதுவேன். அதனால எனக்கு அது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான், வேற எது மேல. ஆல் தி பெஸ்ட். ஓகே. எப்படி சொன்ன பாத்தீங்களா? ஓகே. எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்னு கேட்கல, எந்த ஹீரோயின் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும்? எந்த ஹீரோயின்? எனக்கு என் ஒய்ஃபுக்கே தெரியும், எனக்கு வந்து நமிதா ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து உங்க கேர்ள் ஃப்ரெண்டா நீங்க வச்சுக்க போறீங்க? யோ நீ கேக்குறதுனால நான் சொல்றேன். இல்ல நான் மக்கள் கேட்பாங்க, நான் கேக்குறேன். அதனால அவங்கள வந்து கேர்ள் ஃப்ரெண்டா வச்சீங்கன்னா நீங்க அண்ணாந்து பாக்கணும், நீங்க அண்ணாந்து பாக்கணும். நீ மக்கள் கேக்குற மாதிரி எல்லாம் தெரியல. நீ ஏதோ வந்து நீ ஏதோ பிளான் பண்ணி கேக்குற மாதிரி இருக்க. நான் உன்ட்ட 4 கேள்விதான் கேட்டேன், நீ 40 கேள்வி இது வரைக்கும் கேட்டிருக்க. சரி, எந்த ஹீரோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? These questions are new questions. அத நீங்க நோட் பண்ணவே இல்ல. இதுல என்ன இது இருக்கு? நான் வந்து நான் வந்து ஒரு விஜே. சோ யார் வந்தாலும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்
எந்த ஹீரோ உங்களுக்கு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும்? சும்மா அப்படி ஜாலியா கேக்குறீங்களா? யா யா யா. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. ஓகே, இந்த மணி ஹீஸ்ட்ல ப்ரொஃபசர்னு ஒருத்தர் இருப்பார்ல. ஐயோ அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையா. ஐயோ பாக்கல. ஏதாவது நல்லதா சொல்லுங்க. ஐயோ தெரிஞ்ச மாதிரி ஏதாவது சொல்லுங்கப்பா. ராபர்ட் டவுனி ஜூனியர் அந்த மாதிரி, பிராட் பிட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ். பிராட் பிட்லாம் கிடையாது. அந்த பறந்து நீங்க குச்சி குச்சின்னு அது அவர் மணி ஹீஸ்ட்ல ஒரு ப்ரொஃபசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரூம்ல தான் இருப்பா, அப்படி போன் பேசிட்டே இருப்பா அப்படி. அதனால அவர் ஈஸியா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்றேன்னா டக்குனு ஃப்ரெண்ட் ஆயிடும் அப்படி. அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க பொண்ணா மாறினா உங்களுக்கு என்ன பேர் வச்சா பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பேரா இருக்கணும்? எனக்கா ஆனந்தின்னு வச்சிடலாம். ஓ நோ, சூப்பர். ஏன்னா எனக்கும் பொண்ணா மாறினா மதனின்னு தான் மாறணும்னு ஆசையை வழியா வேற பேர். மதனி ஜிஜி யா யா மதன் மதனின்னு ஒரு பொண்ணு கூட இருந்துச்சு நான் காலேஜ் படிக்கும் போது. சரி சரி ஓகே. சரி இப்ப எத்தனை மணிக்கு லைவ் ஆரம்பிக்க போறீங்க? நான் லைவ்லாம் போக மாட்டேன், அவ்வளவுதான். லீவ் இன்னைக்கு. நம்ம வேணா எப்ப வேணா முடிச்சுக்கலாம் இந்த லைவ். இன்னைக்கு லீவா? யா யா யா. வந்து மெசேஜ் அனுப்புறேன் அப்படி. எப்ப என்னோட क्वेश्चनலாம் உங்களுக்கு வலிக்குதோ அப்ப நீங்க முடிச்சுக்கலாம்னு சொல்லும்போது நான் முடிச்சுக்குவேன் லைவ். இல்ல நீங்க இது வரைக்கும் கேட்ட கேள்வி எல்லாமே எனக்கு வலிச்சு. என்ன தூக்கி நடுத்தெருவுல வந்து தரன்னு இழுத்துட்டு போறதுக்காக ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிற என்னப்பா? இல்லப்பா ஓகே. சரி, இன் கேஸ் உங்களை மிலிட்டரிக்கு கூப்பிட்டு உங்களை ஃப்ரண்ட் லைன் அசால்ட்டரா ஆட சொன்னா போவீங்களா போக மாட்டீங்களா? இல்ல ப்ரோ, நான் வந்து என்சிசில இருக்கும்போது வந்து ஏர்விங்ல தான் இருந்தேன். சோ ஐ வாண்ட் டு கோ இன் ஃளைட் ஓட்டுன்னு சொல்ற மாதிரி ஏதாவது. உங்களுக்கு பிரைவேட் ஜெட் வாங்கணும்னு ஆசை இருக்கா? இல்ல ப்ரோ. ஹேட்ச் வாங்கணும்னு ஆசை இருக்கா? என்னது அப்படின்னா? ஹேட்ச்னா குட்டி கப்பல், அங்க எல்லாரும் அம்மன் குண்டியா நிறைய பொண்ணுங்க ஓடிட்டு இருப்பாங்க, நம்ம அப்படியே படுத்து. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ. அது மாதிரி இல்ல ப்ரோ. மேபி நீங்க வாங்குனீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, லொகேஷன் அனுப்பிச்சுட்டீங்கன்னா நாங்க எல்லாம் கிளம்பி வந்துரும். இங்க அலோட் கிடையாது. we have to go somewhere around. இங்கலாம் புடிச்சிடுவாங்க. ஓகே அவ்வளவுதான். பாருங்க, நான் உங்களுக்காக யோசிச்சு வச்ச வியர்ட் क्वेश्चन எல்லாமே நான் உங்களுக்கு கேட்டுட்டேன். ஓகே ப்ரோ ஓகே. are you happy about these questions? I am very தாலியா கொடுத்துட்டீங்களா? see I am very happy because you know what, எனக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவெஸ்டா இருக்க ஒரு ஆள். ஓகே, மதன் ஒருத்தர் யூடியூப்ல ஒரு கேமரா ஒருத்தர் இருக்காரு. அவர் கூட நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டச் வச்சு நான் வந்து அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து 10 கேள்வி தான் கேட்டேன், நீங்க 40 கேள்வி என்கிட்ட கேட்டீங்க. பட் ஸ்டில் என்னால எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ அதோட உண்மையான பதில்கள்லாம் நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ சோ மச். பட் நீங்க நல்லா விளையாடுங்க, சூப்பரா பண்ணுங்க. கான்கர்ல நீங்க இப்ப 38ல இருக்கீங்களா 40 இருக்கீங்களா? நான் இப்ப 41. ஓகே, 3 பாயிண்ட் கீழே கம்மி வந்திருக்கு. எல்லாரையும் போயிட்டு அடிச்சு காலி பண்ணுங்க. ஓகேவா? ஐ அம் ஆல்சோ வாட்சிங் யூ. ஐ அம் ஆல்சோ யுவர் சப்ஸ்கிரைபர். ஹேவ் a nice day. Thank you so much. Bye bye. பை பை. கொஞ்சம் லைட் போடுவீங்களா உங்க ரூம்ல? இல்ல இருட்டா தான் இருக்குமா? இருட்டா தான் இருக்கும். நான் இருட்டிலே வாழ்ற வேண்டாம். ஓகே ஓகே. பை பை. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். இது வரைக்கும் வந்து பாத்துட்டு இருந்த எல்லாருக்கும் வந்து நன்றிகள். இது சும்மா ஒரு ஜாலி தான், சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதனோட பண்ணுவோம் அப்படின்ட்டு. தேங்க்யூ சோ மச். குட் நைட் எவ்ரிபடி. டேக் கேர். பை பை.